அம்மா அம்மா ஹலோ சௌந்தர்யா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. நீங்களே எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. ஹலோ ஹலோ அம்மா. ஹலோ சௌந்தர்யா. ஏம்மா நீ போனவ அப்படியே இருந்துட்டியே? இல்லம்மா, ஐயாக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலயே பிஸியா இருந்துட்டேன். பரவாயில்லம்மா, இப்ப அவர் எழுந்து உட்கார்ற அளவுக்கு வந்துட்டாரு. எப்படியோம்மா அவர் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப அவரு இல்லையம்மா. சரி அதெல்லாம் விடுமா. தங்கச்சிங்க எல்லாரும் எங்கம்மா? கௌரி, கௌரி. என்னம்மா? இந்தா போன்ல அக்கா. கௌரி எங்க? பின்னாடி விளையாடிட்டு இருக்கா. கூட்டிட்டு வரவா? நீ போன்ல பேசிட்டு இரு, நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். சரிம்மா. அக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ ஒழுங்கா படிக்கிறல? படிக்கிறேன்க்கா. அம்மாக்கு ஒத்தாசையா இருடா. அக்கா நீ கவலைப்படாத. என்னோட படிப்பு முடிஞ்சதும் நான் நல்ல வேலைக்கு போய் உன்னையும் அம்மாவையும் நல்லபடியா பாத்துப்பேன். சரிடா. அக்கா கௌரி வந்துட்டா, அவகிட்ட கொடுக்கறேன். குடி அக்கா. என்னடா செல்லம், ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறியா? அம்மா கிட்ட அடம் பிடிக்காம இருக்கணும், சரியா? போங்கக்கா. நான் டெய்லியும் தூங்குறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பேசணும்னு அம்மா கிட்ட சொன்னா அம்மா திட்டுறாங்க. இந்த கௌசல்யா பேயும் ஐஸ்வர்யா பேயும் கூட என்ன திட்டிக்கிட்டே இருக்கு. சரிடா செல்லம், அம்மா கிட்டயும் அக்கா கிட்டயும் உன்னை திட்ட வேணாம்னு சொல்றேன். இங்க பாருடா, வயசுல பெரியவங்களை பார்த்து பேய அது இதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அக்கா ஓடி வந்துருவேன். நீ யார்கிட்டயும் சண்டை போடாம சமத்து பொண்ணா இருக்கணும். போன் அம்மா கிட்ட கொடு. மா, உடம்ப பாத்துக்கோ. என்னவோ தெரியலம்மா, நீ போனதுல இருந்து ஏதோ ஒன்று என் மனச போட்டு பிசைஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்ல தெரியல. ராத்திரி படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படியே தூங்கி போனாலும் என்னமோ திடீர்னு முழிப்பு வந்துருதுமா. சரிம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இங்க நீ பயப்படுற மாதிரி ஒண்ணும் நீ இல்ல. உடம்ப பாத்துக்கம்மா. சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அம்மா